அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல 5G ஸ்மார்ட்போன்ஸ் உடைய அப்கமிங் லிஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நீங்க ஒருவேளை 5G ஸ்மார்ட்போன் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா அந்த லிஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் மைக்ரோமேக்ஸ் உடைய இன் நோட் 1 இதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அதுல இருந்து சின்ன சின்ன இஷ்யூஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க ஒருவேளை அந்த ஸ்மார்ட்போன் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா அதோட கார்டும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 383 இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் டெக் கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடானது. ஸோ ஸ்கின் அப்படிங்கிற விஷயம் வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஸ்கின் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் ஸ்கின். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்கின் தான் வந்து ஃப்யூச்சரில் ஹியூமன்ஸில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹைட்ரோஜெல்ஸ், அதாவது 70% வந்து வாட்டர் ஹைட்ரோஜெல்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கூடவே 2D சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின்னை நம்மளுடைய ஸ்கின் மேலே அட்டாச் பண்ணிட்டா வந்து இந்த 2D சென்சார்ஸ் வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய ஹார்ட் ரேட் என்ன, நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ, நம்மளுடைய ஜாயிண்ட் பெயின்ஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் மூலயமா வந்து ஒரு ஆப்போ இல்லைனா வைஃபை கனெக்ஷன் மூலயமா வந்து நம்மளுடைய ஃபோனுக்கோ பிசிக்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடும். நம்ம செட் பண்ணுறது தான் டைம். 1 வீக்கோ 1 மந்த் ரிப்போர்ட் நமக்கு வேணும்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இது கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். இப்போ நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம், லேபில் தான் டெஸ்ட் எடுப்போம். ஆனால் இந்த ஸ்கின் வந்து ஒருத்தருடைய உடம்புல ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு அப் டு டேட் வந்து இது கொடுக்கும். இது வந்து ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிள், இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து ஹியூமன் ஸ்கின்னோட வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபிட் ஆகும், இல்லைனா வந்து சில டைம் கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாஃப்ட் ரொபாட்டிக்ஸ் வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து ஹியூமன் சிஸ்டத்தில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்கின் பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஹியூமன்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காமர்ஸ் ஜெயண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளாக் ஃப்ரைடே சேல் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சேலில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே செலக்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோடைய M2 உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இதோட பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு 10,500 அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் SBI கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்கும் இருக்குது. அதே ரியல்மியோடைய நாசோ 20 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 13,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பேஸ் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதே அமேசானுடைய பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது வந்து சாம்சங் உடைய M51. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக லான்ச் ப்ரைஸ்லேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் இப்போ ப்ரைஸ் கட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 7000 mAh பேட்டரி, கேமரா செக்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்சங் உடைய M51 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட OnePlus Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. பட் டைரக்ட் ஆஃபர் கிடையாது. நீங்கள் HDFC கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் OnePlus Nord சாம்சங் உடைய M51 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அமேசானில் இப்போ பிளாக் ஃப்ரைடே சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வோடஃபோன் ஐடியா, அதாவது V உடைய ப்ரீபெய்ட் யூசர்ஸ் எல்லாருக்குமே 6 GB வரைக்கும் டேட்டா ஆஃபர் வந்து அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஆஃபர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ₹335 ஆனுவல் பேக், அதாவது 2500 பேக் வந்து ஏதாவது நீங்கள் ப்ரீபெய்ட் பிளான் பே பண்ணுறவங்களா இருந்தால் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 1 year Z5 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. கூடவே உங்களுக்கு 6 GB டேட்டா ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூஸராக இருந்தால் அவங்களுடைய இந்த பிளான்ஸ் ஏதாவது பே பண்ணுறதா இருந்தால் இந்த 6 GB டேட்டா ஆஃபரும் இனிமேல் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏர்டெல்லும் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக வந்து 5 GB டேட்டா ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 GB டேட்டா ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேளை புதுசாக ஏர்டெலுடைய 4G சிம் கார்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு 5 GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸர், ஏர்டெல் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏர்டெலுடைய தேங்க்ஸ் ஆப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே ஸ்டோரோ இல்லைனா ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நம்பரை வந்து அந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் இமீடியட்டாக, அதாவது எவ்ரிடே உங்களுக்கு 1 GB இல்லைனா இமீடியட்டாக 5 GB வந்து உங்களுக்கு டேட்டா ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள்
நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இந்த 5GB டேட்டா ஆஃபரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி இல்லைனா புது சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணி. ரீசெண்டாக ஆப்பிளுடைய DXOMARK ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து DXOMARK ஸ்கோர். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுடைய 12 Pro Max எல்லாத்துக்குமே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக வந்து நிறைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட ஐஃபோனுடைய 12 சீரிஸுடைய ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. இங்கே ஐஃபோனுடைய 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13th பிளேஸில் இருக்குது. DXOMARK ஸ்கோர் சார்ட்டில் 122 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே 12 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸ், ஐஃபோன் 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே ஹுவாவியுடைய Mate 40 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது DXOMARK ஸ்கோரில். அது மட்டும் இல்லை, ஷாமியுடைய Mi 10, விவோவுடைய X50 Pro, ஒப்போவுடைய Find X2 இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐஃபோன் 12 விட பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து இங்கே ஸ்கோர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் மட்டும்தான். ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 விட சில ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த சார்ட்லேயும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஐஃபோன் 12 உடைய டேர் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி பில் ஆஃப் மெட்டீரியல், அதாவது வந்து உங்களுக்கு BOM வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இது 27,500 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு ஐஃபோன் 12 உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 27,500 rupees. ஆனால் இந்தியாவில் இதே ஸ்மார்ட் ஃபோன் இவங்க சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 80,000, அதான் 79,800 rupeesக்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ 27,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இவங்க 80,000 ரூபாய் இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. எவ்வளோதான் இவங்களுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி, அதுக்கப்புறம் டேக்ஸு, நிறைய விஷயம் இவங்க சொன்னாலுமே வந்து உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வச்சு தான் வந்து ஐஃபோன் 12 இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S21. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Q1 2021 மேபி ஜான்வரியிலே இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதோட கலர் வேரியேஷன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கலர் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கலர்ஸ் வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து சாம்சங் உடைய S21 தான் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இவங்க கொடுக்குற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இதுலேயும் கிடையாது. ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இது குளோபலாக ஸ்னாப்ட்ராகன் 875, இந்தியாவில் Exynos 2100 தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதோட வந்து ஐஃபோன் 12 சீரிஸ் மாதிரி இவங்களும் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட ரொம்பவே அதிகமாக தான் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுவாங்க. HMD குளோபல் நோக்கியா வந்து இந்தியாவில் Nokia 5.4 வந்து லான்ச் பண்ண போகிறதா ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஸோ Nokia 5.4 அப்படின்னு சொல்லும்போது 5.3 உடைய சக்ஸஸர் தான். பட் இந்த வாட்டி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரியர் சைடில் குவாட் கேமரா கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது பஞ்ச் ஹோல் நாச் IPS LCD பேனலில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும். லாஸ்ட் டைம் 5.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மேபி MediaTek G80 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் Nokia 5.4 இந்தியாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்க, மற்ற பிராண்ட்ஸோட இவங்க கம்பீட் பண்ணுற அளவு கொடுப்பாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Realme கம்யூனிட்டி வழியாக Realme 7 Proவில் சில யூசர்ஸ்க்கெலாம் வந்து டெஸ்டிங் அப்டேட் வந்து இந்தியாவில் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realmeயுடைய லேட்டஸ்ட் UI 2.0 பேஸ்ட் ஆன் Android 11 அப்டேட். இந்த அப்டேட்டுடைய ஃபைல் சைஸ் 3.57 GB. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இதோட கிக்பென்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ Realme 7 Proவில் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த அப்டேட் வந்து ரொம்பவே செலக்டட் யூசர்ஸ் தான் இந்தியாவில் இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த செலக்டட் யூசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Realmeயுடைய 7 Proவில் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட் UI அதுக்கப்புறம் Android 11 அப்டேட், அதனால் வந்து கண்டிப்பாக பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஷாமி அவங்களுடைய மீ கம்யூனிட்டியில் வந்து MIUI 13க்கான ரோட் மேப் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ MIUI 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே MIUI 13க்கான ரோட் மேப் கொடுத்துட்டாங்க. சர்ப்ரைசிங்காக இதில் வந்து உங்களுக்கு போக்கோவுடைய X2 அதுக்கப்புறம் ரெட்மியுடைய Note 9 சீரீஸ்க்கெல்லாம் வந்து MIUI 13 அப்டேட் இருக்குது. பட் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 2021 அப்படிங்கிற மாதிரி அந்த ரோட் மேப்பில்
டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போக்கோ உடைய எக்ஸ் சீரிஸ் யூசர்ஸாக இருந்து இல்லைனா ரெட்மி உடைய நோட் 9 சீரிஸ் யூசர்ஸாக இருந்தால் உங்களுக்கு MIUI 13 அப்டேட் வந்து Q2 2021 நீங்கள் எதிர்பார்க்கலாம். OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9 சீரிஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டோம், நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதோட TUV ரேலியன் சர்டிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை OnePlus 9 சீரிஸ் கூடவே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கான TUV ரேலியன் சர்டிஃபிகேஷன் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷனில் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை இங்கே கொடுத்துருக்க கோட் நேம் எல்லாமே பார்க்கும்போது இது OnePlus Nord உடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன், மேபி OnePlus Nord SE இல்லைனா OnePlus Nord 2க்கான பேட்டரி அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus Nordல அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒப்போவுடைய பாப்புலரான Reno 5 சீரிஸ் சைனாவில் டிசம்பர் 10 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டியும் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Reno 5, Reno 5 Pro, 5 Pro Plus. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. 3மே வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், சிப்செட்டாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இதில் Reno 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765G 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், குவாட் கேமரா 64 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Reno 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1000+, அகைன் இதுவும் குவாட் கேமரா 64 மெகா பிக்சலில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுவும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். Reno 5 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 865ல இதுவும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 3மே வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுவாங்க. பட் சிப்செட் மட்டும் மாற்றிடுவாங்க, இதே சிப்செட்டில் கொடுக்க மாட்டாங்க. நோய்டாவில் ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன் வேர் ஹவுஸில் வந்து ஒரு பிக் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் வந்து இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒப்போவுடைய வேர் ஹவுஸ் கம்ப்ளீட்டாகவே எரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருந்ததாகவும், ஆனால் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து எம்ப்ளாயிஸ் யாருக்குமே வந்து எதுவும் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரிப்போர்ட்டில் வெளியே வந்திருக்கு. மற்றபடி ப்ராடக்ட்ஸ் அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கூட்ஸ் வந்து இதில் லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Realme 7 Pro உடைய Android 11 அப்டேட் ஃபைல் சைஸ் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Realme 7 Pro உடைய Android 11 அப்டேட் உடைய ஃபைல் சைஸ் என்னது, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் தேசி அமேசான். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேணுகோபால். கங்க்ராச்சுலேஷன் வேணுகோபால். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே happy.